கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ வெர்னர் தியரி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கான்செப்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நம்ம சால்வ் பண்ணாதான் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் எந்த பாயிண்ட்டை எந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக புக்கை ரீட் பண்ணிட்டோம், சிலபஸ் வைஸாக படிச்சுட்டு போய் ஒரு எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸை எந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆர் 20 கொஸ்டின்ஸ் அல்லது எக்ஸப்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதான் ஸோ நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அக்கார்டிங் டு வெர்னர் தியரி. ஸோ வெர்னர் தியரி படி இதில் இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. The ligands are connected to the metal ion by covalent bond. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிகான்ஸ் வந்து மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா கோவலன் பாண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்னர் தியரி படி நமக்கு எந்த ஒரு பாண்டு பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இது இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ கோவலன் பாண்டா அயானிக் பாண்டா எந்த ஒரு பாண்டையுமே வெர்னர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது இன்கரெக்ட் ஆப்ஷன். இந்த பாயிண்ட் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஒன், secondary valencies have directional properties. நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்ததுன்னா ஆக்டாஹெட்ரல், கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்ததுன்னா ஸ்கொயர் பிளானார் அண்டு டெட்ராஹெட்ரல். ஸோ இதுதான் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி வேலன்சியை வச்சு தான், நாட் ஏ பிரைமரி வேலன்சி. ஸோ அப்போ இது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்க, செகண்டரி வேலன்சிஸ் ஆர் நான் அயனைசபிள். ஸோ இதுவும் கரெக்ட் ஒன். பிரைமரி வேலன்சி தான் அயனைசபிள். இங்கே கொடுத்துருக்குது செகண்டரி வேலன்சி, அது வந்து நான் அயனைசபிள். ஒரு சொல்யூஷனில் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிரைமரி வேலன்சி தான் நமக்கு அயனைசபிளாக இருக்கும். அயானிக்காக செப்பரேட் ஆகி போயிடும். ஸோ செகண்டரி வேலன்சி வந்து ஸோ நமக்கு அயனைசபிள் ஆகாது. ஸோ நான் அயனைசபிள். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இன்கரெக்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வர ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, இதுலேயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அப்போ நமக்கு இது எல்லாமே இன்கரெக்ட். ஸோ நமக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த செகண்டரி வேலன்சி நம்பர் ஆஃப் காப்பர் இன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை செகண்டரி வேலன்சி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு காப்பர் மெட்டல். ஸோ நெக்ஸ்ட் 4 அமோனியா மாலிகுல், 4 லிகான் அமோனியா லிகான் இருக்கு. இதுதான் 4 அமோனியா லிகான். ஸோ நெக்ஸ்ட் Cl2 இருக்கு. ஸோ இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது நமக்கு பிரைமரி வேலன்சி. ஸோ மெட்டலோட டைரக்டாக பாயிண்ட் ஆகிருக்குது செகண்டரி வேலன்சி. ஸோ அவங்க கேட்டிருக்குது செகண்டரி வேலன்சி. அப்போ நமக்கு செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது 4 இருக்கு. ஸோ 1 2 3 4. அப்போ கரெக்ட் ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு வெர்னர் த பிரைமரி வேலன்சி ஆஃப். ஸோ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரைமரி வேலன்சி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி வேலன்சி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க Cl3 இருக்கு. ஸோ -3. ஸோ நமக்கு மெட்டல் அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இதோட நெட் சார்ஜ் வந்து 0வா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ அதுதான் இதோடைய நமக்கு பிரைமரி வேலன்சி. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரைமரி வேலன்சி ரிலேட்டட் டு ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் +3. அப்போ பிரைமரி வேலன்சி 3.
ஸோ இது காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், பட் இதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் சைடில் எப்படி வாட்டர் மாலிகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6H2O இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரைமரி வேலன்சி ஆஃப், ஸோ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறதா. ஸோ நமக்கு இதுதான் பொட்டாசியம் தான் நமக்கு பிரைமரி வேலன்சி. 2 இருக்கு. ஸோ 2 தான் நமக்கு பிரைமரி வேலன்சி. ஸோ இது வந்து செகண்டரி வேலன்சி, மெட்டலோட டைரக்டாக பைண்ட் ஆகிருக்குது செகண்டரி வேலன்சி. ஸோ அவங்க கேட்டிருக்குது பிரைமரி வேலன்சி. ஸோ கரெக்ட் ஆன்சர் 2. ஸோ அக்கார்டிங் டு வெர்னர், the which of the following valency is ionizable? ஸோ அயனைசபிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அயனைசபிள் அப்படின்னா பிரைமரி வேலன்சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பிரைமரி வேலன்சி தான் அயனைசபிளாக இருக்கும், செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள். According to Werner, the secondary valency is equal to, நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, கோஆர்டினேஷன் நம்பர், நன் ஆஃப் தீஸ். ஸோ நமக்கு செகண்டரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல, which one has highest molar conductivity? ஸோ ஹையஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஸோ அயனைசபிள் அயான், அயனைசபிள் அயான் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த காம்ப்ளெக்ஸுக்கு மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு அயனைசபிள் அயானுமே கிடையாது. கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு அவுட் சைடில் தான் நமக்கு அயனைசபிள் அயானை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரைமரி வேலன்சியை. ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு அயனைசபிள் அயானுமே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு வந்து லோயர் மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது ஹையர் தான். ஸோ இதில் ஒரு அயனைசபிள் அயான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அயனைசபிள் அயான் இருக்கு. இதில் 3 அயனைசபிள் அயான் இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது அயனைசபிள் அயான். ஸோ அப்போ நமக்கு 4 இருக்குது. ஸோ நமக்கு அயனைசபிள் அயான் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அப்போ அந்த சொல்யூஷனில் ஸோ அந்த அயான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு தான் ஹை மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ கரெக்ட் ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following will not give test for chloride ion with AgNO3? சில்வர் நைட்ரேட்டோட ஆட் பண்ணும்போது எது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் AgNO3யோட ஆட் பண்ணும்போது ஸோ இதுதான் வெர்னர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கு 5 அமோனியா மாலிகுல் இருக்கு, அப்போ 3 குளோரைட் அயான் இருக்கு. ஸோ இதில் அப்போ நமக்கு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு Cl2 அயனைசபிள் அயானாக இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அயனைசபிள் அயான். நமக்கு 5 அமோனியா மாலிகுல்ஸ் இருக்கு. ஸோ NH3 6 டைம்ஸ். அப்போ நமக்கு இது வந்து டெஸ்ட் கொடுக்கும், ஏன்னா அயனைசபிள் அயான் இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது நமக்கு AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கு. ஸோ அப்போ இதில் 3 குளோரைட் அயான் வந்து அயனைசபிளாக இருக்கும். அப்போ CO NH3 6 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் நமக்கு சில்வர் நைட்ரேட், இந்த காம்ப்ளெக்ஸ் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு AgNO3. ஸோ இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு பாருங்க 3 அமோனியா இருக்குது, இங்கே 3 குளோரைட் அயான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸோ நமக்கு எந்த ஒரு அயனைசபிள் அயானுமே கிடையாது. ஸோ Cl3. ஸோ இது எல்லாமே செகண்டரி வேலன்சி, இது வந்து நான் அயனைசபிள். அப்போ வந்து இது வந்து டெஸ்ட் கொடுக்காது.
ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, வில் நாட் கிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் எந்த ஒரு அயனைசபிள் அயானுமே இல்லை இந்த 3 குளோரைடு அயானில். ஸோ எந்த ஒரு குளோரைடு அயானுமே அயனைசபிள் கிடையாது, டைரெக்டாக மெட்டலோட தான் பைண்டாக இருக்குது. ஸோ அப்போ அது வந்து செகண்டரி வேலன்சி, நான் அயனைசபிள். நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. ஸோ இதில் சில்வர் நைட்ரேட் AgNO3 ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு 4 அமோனியா இருக்குது. ஸோ நமக்கு ரிமைனிங் 2 வேணும். ஸோ இதில் 2 இருக்குது. அப்போ COCl2 NH3 4 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரு குளோரைடு அயன் வந்து அயனைசபிள். ஸோ இதுவும் நமக்கு டெஸ்ட் கொடுக்கும், இது மட்டும் தான் நமக்கு டெஸ்ட் கொடுக்காது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் சி. சரி, இந்த இடத்துல 5 வரணும், நான் 6 போட்டிருக்கேன். இது நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6 மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம எழுதினாலே போதும், நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அயனைசபிள் அயான்னு. So next question, the molar ionic conductances of the octahedral complex. ஸோ நமக்கு அவங்களே octahedral complexன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ octahedral அப்படின்னாலே நமக்கு ஸோ octahedral அப்படிங்கிறது 6 கோஆர்டினேட்டர் நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்குன்னு, 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கணும். அப்போ 6 செகண்டரி வேலன்சி. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ 6 செகண்டரி வேலன்சி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ எதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பிளாட்டினம், நமக்கு அமோனியா வந்து 5 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 6 ஆக்டாரில் கொடுத்ததுனால நமக்கு 6 வரணும். அப்போ ஒரு குளோரைடு அயன் வந்து இங்கே மெட்டலோட டைரெக்டாக பைண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு 5 அமோனியா மாலிகூல். அப்போ ரிமைனிங் இருக்கிற 3 குளோரைடு அயன் வந்து அயனைசபிள். ஸோ 3 குளோரைடு அயன் வந்து அயனைசபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் 4 அமோனியா மாலிகூல் இருக்குது. ஸோ நமக்கு அவங்க ஆக்டாரில் கொடுத்ததுனால நம்ம 6 செகண்டரி வேலன்சி எடுத்துக்கலாம். ஸோ 4 ஃப்ரம் அமோனியா. ஸோ நமக்கு ரிமைனிங் 2 வேணும் ஆக்டாரில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ 2 ஃப்ரம் இந்த குளோரைடு அயன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ பிளாட்டினம் Cl2 NH3 4 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற குளோரைடு அயன் வந்து அயனைசபிள். ஸோ ஆப்ஷன் 3 பாருங்க. ஸோ 3ல ஸோ நமக்கு 3 அமோனியா இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஃபார்ம் பண்ணோம்னா ரிமைனிங் 3 வேணும். ஸோ 3 ஃப்ரம் குளோரைடு அயன். ஸோ பிளாட்டினம் Cl3 NH3 3 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற குளோரைடு அயன் வந்து ஸோ நமக்கு அயனைசபிள். ஃபோர்த் ஒன் பெலேடியம். ஸோ நமக்கு 2 அமோனியா இருக்கு. ஸோ ஆக்டாரில் அப்படின்னா 6, நமக்கு ரிமைனிங் 4 வேணும். ஸோ இங்கே 4 குளோரைடு அயன் இருக்கு. ஸோ Cl4 NH3 6. ஸோ இதில் வந்து எந்த ஒரு அயனைசபிள் அயானுமே கிடையாது. ஸோ நமக்கு எல்லாமே 6 வருதான் செக் பண்ணிக்கணும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் இங்கே 5 1 6 2 4 6 3 3 6 சரி. Cl4 இங்கே 2 வரும். ஸோ 6. ஸோ நமக்கு எல்லாமே செகண்டரி வேலன்ஸ், அதாவது ஆக்டாரில் காம்ப்ளெக்ஸாக நம்ம எழுதிட்டோம். ஸோ அப்போ நம்ம மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பிரைமரி வேலன்சி அதிகமாக இருந்தது, அதாவது அயனைசபிள் அயான் அதிகமாக இருந்ததுன்னா மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இது 1 இது 1 நம்ம கண்டுபிடிச்ச காம்பு, இது 1 இது 2 இது 3 இது 4. ஸோ இதில் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு மோலார் இது அதான் பிரைமரி வேலன்ஸ் வந்து ஸோ இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு தான் அதிகமான மோலார் கண்டக்டன்ஸ் இருக்குது.
செகண்ட் ஒன்ல பிரைமரி வேலன்ஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதான் அப்போ ஸோ இது மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும் 3 காட்டிலும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு அயனைசபிள் அயான் இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதில் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும் தென் 4th one. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் தான் மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இதில் தான் அயனைசபிள் அயான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் தான் ஒரு சால்வனில் டிசால்வ் பண்ணும்போது ஸோ இதில் தான் அதிகமான அயானிக் இருக்குது. ஸோ அப்போ அயான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இதுலேயும் கண்டக்ட் பண்ணும், பட் இதை